கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய சிறு தியானம் உபாகமம் 33 அதிகாரம் 29 இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பான் என்று சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை யார் சொன்னது, யாருக்காக சொல்லப்பட்டது என்று ஃபர்ஸ்ட் நம்ம தியானிக்கும் போது, இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வாதமாக, எப்பொழுது எந்த சூழ்நிலைன்னு சொல்லும் போது, மோசே மரிக்கும் முன்னரே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி என்ன பண்றாரு, அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீ பாக்கியவான், இஸ்ரவேல் ஜனமே நீ பாக்கியவான். ஏன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார்? அடுத்த லைன், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. அப்ப கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் மாத்திரம்தான் பாக்கியவதிகளாய் இருப்பார்கள். அப்ப கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே என்று எப்பொழுது கூப்பிட முடியும்? அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தொடுத்து கொள்ளும் போதுதான் என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று. அப்ப அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு எப்பொழுது கிடைக்கும்? நாம் பாவத்தை அறிக்கையிட்டு அந்த பாவத்திலிருந்து விலகி பாவ உணர்வை, அந்த உணர்வுள்ள இருதயம் பெற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறும்போது நமக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படும். அதனால்தான் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும் போது நம்ம இருக்கிற வஸ்திரத்துல என்ன பண்ணுவாங்க, அதுல முழுகி வெளியே எடுக்கும் போது உடனே என்ன பண்றாங்க, ஒரு மேல் வஸ்திரம், உடனே அதற்கு அது ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் என்று ஒரு அடையாளமாக கூறப்படுகிறது. உடனே என்ன ஆகுது, அந்த ஒரு துணி மேல போத்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வெளியே கொண்டு வருவாங்க. வெளியே கொண்டு வந்தது மாத்திரம் இல்ல, வெளியே அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள என்ன இருக்குமா, அந்த பாவ கரைகள், அசுத்தங்கள், அக்கிரமங்கள் எல்லாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் எல்லாம் களைத்து போட்டு புதிய மனிதர்களாய் புதிய வஸ்திரம் தரும். அதனாலதான் அது ஈரமாகும் போது பாருங்க, அப்படியே இருக்கிறோமா? இல்ல, உடனே அதை களைத்து போட்டு உடனே புதிய உடைகளை நாம் உடுத்துக்கிறோம். அது பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்ப அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம தொடுத்தால் மாத்திரம்தான் நாம் எங்கே செல்ல முடியும்? பரலோகம் செல்ல முடியும். அதனால்தான் ஓமையாக ஆண்டவர் சொல்றாரு, கல்யாண வஸ்திரம் தெரியாமல் பரலோகத்துக்கு செல்ல உங்களுக்கு அனுமதி இல்லை என்று ஓமையாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போ அதே போல யாத்ராகும் 19 அதிகாரம் 5 அப்ப அந்த வஸ்திரத்தை தொடுக்க வேண்டுமானால் என்னென்னலாம் நம்ம கடைபிடிக்கணுமா? யாத்ராகமம் 19 அதிகாரம் 5 இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, வாக்கு என்றால் அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் கேட்டு, அவருடைய வார்த்தைகள், வேத வசனத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள். ஆனால் உடன்படிக்கை என்றால் ப்ராமிஸ், அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமான கற்பனைகள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்க கை கொண்டு நடக்கும்போது சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சகல ஜனங்களிலும் அவர்கள் மத்தியில் என்னது, நீங்க எனக்கு சம்பத்தாய் என்றால் சொத்து, எனக்கு சொந்த ஜனமா இருப்பீர்கள். அதான் சொந்த சம்பத்தா இருப்பீங்கன்னா என்னுடைய சொத்தா இருப்பீங்க, என் சொந்த ஜனமா இருப்பீங்க. பூமி எல்லாம் என்னுடையது, ஏனென்றால் அவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவரை எல்லாமே என்னது, எல்லா சிருஷ்டிப்பும் அவருடையதான் இருக்கிறது. அதனால்தான் வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று வார்த்தை இருக்கிறது. அப்போ அவருடைய சொந்த சம்பத்தா இருப்பீர்கள்னா சொந்த ஜனமா இருப்பீர்கள் என்றுதான் சொல்லப்படுது. அப்ப நாம் அவருக்கு எப்படியா இருக்கிறோமா? சொத்துக்களா இருக்கிறோம். நம் இயேசுவின் ஆஸ்தியாக நாம் எப்படி இருக்கிறோம்? அவருடைய ஆஸ்தி, நம்முடைய சொத்து. நம்மளுடைய சொத்து நம்ம வேற ஒருக்கு விட்டு கொடுக்க முடியுமா? நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். நம்ம சொத்துனா நம்ம உறவினர் போலதான் பிரிப்பா. அதை உட்காந்து பக்கத்து வீட்டுக்காருக்கோ இல்ல வேற யாருக்கோ நம்ம என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியாது. அப்போ அவருடைய சொத்துன்னா அவருடைய ஜனமாய் நாம் இருக்கிறோம். அதனால்தான் சொல்றாரு, உங்களை தொட்டால் எதிரிக்கு என்னது, ஆபத்து தான் வரும்ன்றாரு. அதுதான். அப்படின்னா ஒரு வசனம் இருக்கு, சகரியா 2 அதிகாரம் 8 வசனத்துல,
உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஏன் அந்த வார்த்தைனா, நாம் விலையேற பெற்றவர்கள், அவருடைய இரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டபடியினால தான் அவர் இந்த வார்த்தை சொல்கிறார். நாம் அவருடைய உள்ளங்கையில நம்ம என்ன பண்றாரு, நம்மை வரைந்திருக்கிறார். நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். அவர் கையிலிருந்து நம்ம பிரிக்க வேண்டுமானால், இல்லை நம்மளை கெடுக்க ஒரு சத்துரு முற்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், உடனே அவனை அடிப்பார். அதுதான். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசம், ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும், அவர் மீது விசுவாசம் வைக்கணும். அவர் எனக்குள் இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னது போல, நம் ஒவ்வொரு வார்த்தை அவர் எனக்குள்ள இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி ஒவ்வொரு வசனங்களாய் நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். நமக்கு வரும் ஆபத்துகள், நமக்கு வர பிரச்சனைகளை கண்டு என்ன பண்ணக்கூடாது, பயந்து விடாதபடி எனக்குள் தேவன் இருக்கிறார். அந்த அசைக்க முடியாத அந்த விசுவாசம் அவர் மீது வைக்கும் போதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள், நம்முடைய வாக்கு தத்தங்கள், அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்னது, நமக்கு நிறைவேறும். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் யோவான் 12 சீஷர்கள் இருக்கும்போது யோவான் மாத்திரம் பாருங்க, அவர் மார்பருகே சார்ந்திருப்பார். நம்ம வேதத்திலே படிச்சிருக்கோம். எவ்வளோ பேர் இவனை காட்டி கொடுப்பவன் ஒருவன் இந்த மத்தியில இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் நானா தான் கேட்பாங்க. ஆனா யோவான் மாத்திரம் தான் என்ன சொல்லுவாரு, யார் அவன், யார் அது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கே தெரியும் நான் கிடையாது எப்படின்னு. ஏன்னா ஆண்டருடைய மார்பில் போது அவருடைய இருதய துடிப்பு, அதனாலதான் அவருடைய மார்பில சாய்மா அவருடைய இருதய துடிப்பு. இப்ப நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப எப்படி நம்ம மறு உத்தரவு கொடுக்க முடியும்? நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் நாம் விசுவாசித்தால் மாத்திரம்தான் அந்த மறு உத்தரவு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கர்ப்பத்தின் கனி கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய கர்ப்பத்தின் கனிக்காய் ஸ்தோத்திரம், என்னுடைய திருமண தடைகள் இருக்கிறதா, என்னுடைய திருமண தடைகளை உடைத்து போட்டீரே அதற்காய் நன்றி. இப்படியாய் நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போதுதான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் அதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று நம்ம ருசித்தால் மாத்திரதான். ஒரு சாப்பாடு நம்ம எதிர்க்க வைக்கும் போது பார்த்தா மாத்திரம் நம்ம என்ன பண்ண முடியாது, அதோட டேஸ்ட்டை ருசிக்க முடியாது. அதை சாப்பிட்டு உட்கொள்ளும் போதுதான் மெதுமெதுவாக அதை ருசிக்கும் போதுதான் அதனுடைய ருசித்தன்மை நம்ம அறிய முடியும். அதே போலதான் வேதத்தில் உள்ள ரகசியங்கள், வேதத்தில் உள்ள பொக்கிஷங்கள், வேதத்தில் உள்ள எல்லா வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நம்ம படித்து தியானித்தால் மாத்திரதான் அவருடைய அன்பை நாம் ருசிக்க முடியும். அதனால்தான் சொல்றார், நீதிமானுக்கு வர துன்பம் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பார். அப்படின்னானது நமக்கு வரும் பாடுகள், உபத்திரவங்கள் கண்டிப்பாக இருக்கும். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உபத்திரவம் நிச்சயமாக உண்டு. ஆனால் அவை எல்லாவற்றையும் விடுவிக்க யாரால் முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாத்திரதான் என்னது, கண்டிப்பாகவே முடியும். அதுதான் இந்த வசனத்தை திருப்பியும் பார்ப்போம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. அப்போ ரட்சிக்கப்பட்டவர் யார்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேதத்தை தியானிக்கும் போது. உனக்கு ஒப்பானவன் யார்? ஏனென்றால் அவருடைய பொக்கிஷமா. இப்பொழுதுதான் யாத்திராகமம் 19:5 நம்ம பதித்தோம். அவருடைய வார்த்தைக்கு கற்பனை கீழ்ப்படிந்தோமானால் அவருடைய சொந்த சம்பத்தா இருக்கிற, அவருடைய சொத்தா இருக்கிற. அப்போ உனக்கு ஒப்பானவன் யார்? அப்போ உனக்கு உங்களை விட்டு என்ன சொல்றது, கம்பேர் பண்ணவே முடியாது. அதே போல உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை புரிந்த பட்டயமும் அவரே. அப்படின்னானது சகாயம் என்றால் கம்போர்ட், உனக்கு ஆறுதல் செய்கிறவர் அவர்தான். ஏனென்றால் அவரே உனக்கு கேடகமும் மகிமை புரிந்த பட்டயமா இருக்கிறார். தான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போன்னு சொல்லிட்டார். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான்,
உனக்கு முன்னே என்ன பண்ணுவார், கோணலான வழிகளை செவ்வையாக்குவார். இப்படி அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல அடுத்தது, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உனக்கு விரோதமாய் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனா அவங்களே என்ன பண்ணுவாங்க, வெட்கப்பட்டு போவார்கள். ஏசாயா 41 அதிகாரத்துல 10லேருந்து அந்த 12ஆம் வசனத்தை வரைக்கும் நம்ம படிக்கும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பின்னிட்டு போவார்கள், லட்சடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று என்ன பண்றாரு மோசே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை சொல்றார். அப்போ இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் அவருடைய அன்பை ருசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன, சுவிசேஷத்தை அறிவிக்க தான் நம்மளை என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, உத்தம மார்க்கத்தாராய் நாம் வாழ வேண்டும். நம்ம இந்த உலகத்துல சூழ்ந்திருக்கிற இந்த பாவமான உலகத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதான் அவருடைய திட்டமாய் இருக்கிறது. அப்போ அவருடைய வேதத்தை தியானித்தால் நாம் பாக்கியவதிகளாய் இருப்போம். அவர் நல்லவர் என்பது ருசித்து பார்த்தால் அவருடைய நம்பிக்கையை, அவர் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் அவர் மீது வைக்கும் போது நாம் பாக்கியவதிகளாக இருப்போம். அதே போல அவர் கொடுக்கிற அந்த சிக்ஷை தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் போது, அதுதான் வேதத்தின்படி நடக்கிறவர்களும், ஒரு வசனம் இருக்கு, தகப்பன் தன் புத்திரனை சிட்சிக்காத மகன் உண்டோன்ற மாதிரி அவருக்கு பிரியமானவர், அவருக்கு பிரியமான பிள்ளை மீதுதான் அவர் என்ன பண்ணுவார், அந்த சிட்சையை கொடுப்பார். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. அது கண்டிப்பா அந்த சோதனையை தப்பித்து கொள்ளும்படியும் என்ன பண்ணுவாரு, நமக்கு வழிவாசலை ஏற்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், எதனால பாக்கியவான் என்று சொல்ல அவருடைய வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும். கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக அற்புத அடையாளங்கள் நம்ம படிக்கிறோம், ஆனா அதை நம்ம பார்க்கல. ஆனாலும் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோமா இல்லையா? அதே போல அவர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களே அது எனக்காக சொல்லப்பட்டது என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசிக்கும் போது இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நம்மளோட வாழ்க்கையும் நிறைவேறும். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான் என்று சொல்ல வேண்டுமானால் அவருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும். அதுதான் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. அவர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் சாட்சி அடையேன். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அணையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் மெய்ப்பராய் இருக்கும் போது ஒரு ஆடு மேய்க்கிற எப்படி இருப்பான், அந்த ஆடை எப்பொழுதும் நேர்வழி. அதே போலதான் அவர் நமக்கு மெய்ப்பரால் எஜமானாய் இருப்பதால் நம்ம வாழ்க்கை எப்படிலாம் நடக்க வேண்டும், இப்படி போகாத அப்படி போகாத, உனக்கு இந்த இடத்துல ஆபத்து இருக்கும், ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு கூடவே நிழலாய் இருந்து பறந்து காக்கிற பட்சியை போல நம் கூடவே இருக்கிறபடியால் அவர் என்றென்றும் என்ன பண்ணுவாரு, நம் கூடவே இருக்கிறபடியால் அவருடைய வேதத்தை நம்ம என்ன பண்ணணும், ஒழுங்காக நடக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிறு ஜெபம் நம்ம பண்ணிடலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, நீ நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவருமா இருக்கிறேன். எஸ் மாஸ்டர், சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், நீங்கள் எங்களை பாக்கியவதி என்று கூப்பிடத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துங்க சுவாமி. எந்த ஒரு கஷ்டங்களோ பாரங்களோ, எந்த ஒரு கண்ணீர்களோ நெருக்கங்களோ வியாதிகளோ கடன் பிரச்சனைகளோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எந்தெந்த காரியங்களா தடைப்பட்டு இருக்கிறதோ எல்லா காரியங்களும் அப்பா கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எஸ் மாஸ்டர், தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் நாங்கள் மாற, உடைய சொந்த சம்பத்தாய் நாங்கள் வாழத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். எல்லாவற்றும் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். என்னுடைய ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்கிற தேவாதி தேவனை நோக்கி நாங்கள் முறையிடுகிறோம். எல்லாவற்றும் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.